என்கிட்ட என்ன குற்றம் இருக்கு சொல்லுங்க. என் பிரசங்கத்துல குற்றம் இருக்கா? வாழ்க்கையில குற்றம் இருக்கா? நான் மற்றவங்களோட பழகிறதுல குற்றம் இருக்குதா? நான் ஆண்டவருடைய காரியத்துல குற்றம் செய்யறேன்னா என்ன குற்றம் இருக்குது? அரசாங்கத்துக்கு விரோதமா குற்றம் செய்கிறேன்னா என்கிட்ட என்ன குற்றம் இருக்கு சொல்லுங்கன்றார். யாருமே வாயை திறக்கல, யாருமே கை நீட்ட முடியல. அந்த மாதிரி குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு. யோசிங்க, எதுக்கு ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார்? ஒரு காலத்துல கிறிஸ்தவங்கனாலே ஒரு பெரிய சாட்சி இருந்தது. அவங்க உண்மையா இருப்பாங்க, உத்தமா இருப்பாங்க, பெர்ஃபெக்டா இருப்பாங்க. இப்ப இருக்குதா? ஒரு காலத்துல ஆண்டவருக்கு பயம் இருந்து, இப்ப பயம் எல்லாம் போயிட்டு, இப்ப ஆண்டவரை பயமுறுத்துற மாதிரி நடந்து கொள்றாங்க கிறிஸ்தவர்கள். ரொம்ப வேதனை. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்திலையும் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். அப்ப யாருமே கை நீட்டி குற்றப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து விடக் கூடாது என்பதிலே கவனம் செலுத்துவது.